இந்த தப்பை மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதம் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீடிங்காக உங்களுக்கு இருக்க போகுது. வெரி வெரி அர்ஜென்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஒரு டேரோ ரீடராக இருக்கும்போது நமக்கு நிறைய டவுன்லோட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டவுன்லோடு தான் இந்த ஒரு மெசேஜாக நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஹாய் ஹலோ ஆல், நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் மெசேஜோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இது ஏன் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மெசேஜை நான் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த ஒரு தவறை இந்த ஆகஸ்ட் மாசத்துல நீங்க பண்ணவே கூடாது. அது எதை சார்ந்த விஷயம் என்னன்றது எனக்கும் தெரியல. பட் ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம இப்போ பண்ணியே ஆகணும். ஓகே, ரைட். நீங்க ஒருத்தவங்க உங்க கூடயே இருக்காங்க. அது ஒரு ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ரொம்ப லாஜிக்கலா இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா உங்க கூடயே உங்க பக்கத்துலயே நீங்க டெய்லியுமே அவங்கள பார்த்துட்டு இருக்கீங்க. சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு. ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க வந்து இப்படிலாம் கூட இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒருத்தங்க இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒருத்தங்க உங்களுக்கு வந்து ஒரு தவறான ஒரு கைடன்ஸை கொடுக்க போறாங்க. உங்களுக்கு அகேன்ஸ்டா ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறாங்க. ஆனா கார்டு விழுது. எஸ், அது ஒரு ஆணாவும் இருக்கலாம், அது ஒரு பெண்ணாவும் இருக்கலாம். உங்க வழியா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்க வழியா அதுவும். ஏன்னா இதாவது மைனரா இருக்கானா, இது மேஜரா இருக்கானா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்க வழியா அவங்களுக்கு நடக்க வேண்டியது இருக்கு. அதனால அவங்க எது நடந்தாலும் சரி, உங்களை எப்படி இதுல வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. அவங்களோட லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால உங்களை ரொம்ப டிபெண்ட் ஆக்குவாங்க. எப்படி சொல்றது, அவங்கள கேட்டுதான் ஒரு முடிவு எடுத்தா அவங்களுக்கு சரியா நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள கேட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது கரெக்டான பதில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அவங்க மேல ரொம்ப டிபெண்ட் ஆயிருவீங்க. இப்படி டிபெண்ட் ஆக ஆக அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ள நீங்க போயிட்டு இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கூட அவங்களோட பெர்மிஷன், ஒரு சின்ன விஷயம், ஒரு பொருள் வாங்கணும், கொடுக்கணும், எதுனாலும் அவங்களுடைய பெர்மிஷனை வாங்கிட்டு பண்ற மாதிரி ஆயிடுது. நீங்க அந்த மாதிரி பண்ணலன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோபமும் வரும். இந்த ஆகஸ்ட் மாசம் எனக்கு தெரிஞ்சு இப்பவே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய வழிகாட்டுதல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்ககிட்ட ரொம்ப மரியாதையும் எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களை விட சின்னவங்களா இருக்கலாம், உங்களை விட பெரியவங்களா இருக்கலாம். ரொம்ப மரியாதை அப்படின்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு இது நமக்கு தேவையா அப்படின்னு தோணக்கூடும். இது மிக விரைவில் நடக்கும், இல்லை ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். உங்களுடைய ஒப்பீனியனை கொஞ்சம் மாத்திக்கோங்க. உங்களை விட இந்த உலகத்துல யாருமே உங்களுக்கு நல்லது செய்ய முடியாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆல்சோ அவங்க நிறைய விஷயம் உங்ககிட்ட மேனிப்புலேட் பண்ணி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை நம்புறீங்க. கொஞ்சம் அதுல இருந்து ரிஃப்ரெயின் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு மெசேஜை கண்டிப்பா இன்னைக்கு போடணும். பாருங்க, பார்த்தீங்களா, உங்களை நல்லா மேனிப்புலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் செய்யற மாதிரி செஞ்சு உங்களுக்கு எப்போ அவங்களுடைய உதவி ரொம்ப ரொம்ப தேவையோ அப்போ உங்ககிட்ட இருந்து பயங்கரமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தே ஆர் சுப்பீரியர் தென் யூ. உன்னை விட நான் எந்த விதத்துலையும் தாழ்ந்தவங்க கிடையாது அப்படின்றத திருப்பி திருப்பி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் உங்களுடைய இமோஷன்ஸோடையும் ரொம்ப ரொம்ப விளையாடுவாங்க. உங்க பணத்துல கூட கொஞ்சம் பணம், எனக்கு இது கூட அது கூட, எனக்கு இது செய் அது செய், என்ன வெளியே கூட்டிட்டு போ, சாப்பாடு வாங்கி தெரியல, ஏதோ உங்களை பயங்கரமா மிஸ்யூஸ் பண்ண போறாங்க. இது சரியான நேரம். அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சரியான நேரம் உங்களுக்கு வருது. அதுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் அவங்களோட டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கை எதுவுமே ஆயிடாது. இவங்க உங்களுக்கு திடீர்னு பார்க்க மென்டர் மாதிரி இருப்பாங்க. மென்டர் மீனிங் உங்களுக்கு வந்து ஒரு குரு மாதிரி இருப்பாங்க. அவங்கள டெய்லி நீங்க பார்ப்பீங்க. டெய்லி வந்து அவங்க கிட்ட ஒரு 1000 கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்களா என்ன கார்டு வருது? உங்களை ஏமாத்துறாங்க. இந்த நம்ப வச்சு ஏமாத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம், ஒரு எஃபர்ட் தான் அவங்க உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி அன்ஹெல்தி. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப். இதை விட்டு எப்படி வெளியில வர்றதுன்னு பாருங்க. இன்ஃபேக்ட் இந்த உறவு அமையறது வந்து கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்காது. நிறைய தடைகள், தாமதங்கள், ஏதோ இந்த உறவே ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருந்திருக்கும். உங்களை நிறைய நேரங்கள்ல வந்து உனக்கு ஒண்ணுமே தெரியல,
அப்படின்னு உங்களை வந்து பயங்கரமா புள்ளி பண்ணியிருக்கலாம், கிண்டல் பண்ணியிருக்கலாம். உங்களை வந்து உங்களுடைய எஃபர்ட் எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு உங்க எஃபர்ட்ஸை கூட ரொம்ப கண்டுக்காம இருந்திருக்கலாம். நீங்க மட்டும் எல்லா விஷயமும் அவங்க கிட்ட ஷேர் பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணாம ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் குடுக்கல் வாங்கலாம் இருந்திருக்காது. நீங்க மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அவங்க சும்மா வாய் வழியா ஒரு அட்வைஸை கொடுத்து கொடுத்து உங்களை பயங்கரமா ஏமாத்தி மேனிப்புலேட் பண்ணி உங்க மைண்டையே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் சொல்லும் போதே அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களா அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். பட் இவங்களை பத்தி இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னும் தோணும். கண்டிப்பா தோணும். அவங்க உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ல இருந்தெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஓகே, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல விஷயமா இருந்தா மார்த்தட்டி நான் தானே சொன்னேன் அப்படின்வாங்க. அது சரியா வராத பட்சத்துல நீ இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணுமோ, நான் எவ்வளவு சொன்னேன், உனக்கு என்ன தோணலையா அப்படின்லாம் கேட்கக்கூடியவர்கள். உங்களுடைய ரகசியங்கள்ல அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா நீங்க மறைச்சு வச்சிருங்க. இனிமேல இருந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் எக்ஸைட் ஆகி அவங்க கிட்ட ஷேர் பண்றதோ கன்ஃபெஸ் பண்றதோ, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் நோ, ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் த டைம். கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து, கொஞ்சம் இல்லை ரொம்பவே, ஏன்னா ஸ்வோர்ட் எனர்ஜி பயங்கரமா இருக்கு. இட் இஸ் டைம் யூ கம்ப்ளீட்லி கெட் அவே ஃப்ரம் தம். இது ரொம்ப ஒரு ஜெனுவினிட்டியே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் கிடைக்கும். ஒரு நல்ல ஹோப் கிடைக்கும். லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் கிடைக்கும். ப்ளீஸ், இது ஒரு ஹானஸ்ட் இன்டென்ஷனுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. உங்களை விட அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி எல்லா வகையிலையும். உங்களை விட அவங்களால நிறைய விஷயங்களை ரொம்ப ஸ்மார்ட்டரா சூஸ் பண்ணி எடுத்து அவங்க லைஃப்குள்ள கொண்டு வர முடியும். உங்களை விட அவங்களுக்கு தைரியம், கரேஜ் எல்லாமே ஜாஸ்தி. இந்த நேரத்துக்கே நான் யாரை பத்தி சொல்றேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்களா, உங்களை வந்து மட்டம் தட்டி உங்களுக்கு வந்து இதுதான் நான் அப்படின்னு நீங்க அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த கஷ்டத்துக்கு நடுவுல ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்து, சரி பரவாயில்ல, பெருசா என்ன கஷ்டம் வந்துட போகுது, இதுக்கு மேல என்ன வந்துட போகுது அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த பிரச்சனைக்கு நடுவுலயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆகஸ்ட் மாசம் வரப்போகுது. இந்த மாதிரியான உறவுகள் இன்னமும் உங்க வாழ்க்கையில தேவையில்லைன்னு நீங்க இந்த நேரம் கட்டாயமா முடிவெடுத்து ஆகணும். அந்த முடிவை நீங்க எடுத்தாதான் இந்த ஆகஸ்ட் மாசம் நம்ம இவ்வளோ ரீடிங்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பிரிச்சுவல் ரீடிங்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய மேஜிக்கல் ரீடிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீடிங். அவங்க கிட்ட பேசுறது மட்டும் கண்டினியூ பண்ணாதீங்க. ஆகஸ்ட் மாதம் அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ப்ளஸ் அவங்க மாட்டக்கூடிய விஷயங்கள்ல தேவையில்லாம நீங்களும் மாற்றத்துக்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் தெம். பயங்கர மேனிப்புலேட்டிவ். அவங்க கிட்ட இதுக்கு மேலேயும் எந்த ஒரு கிளாரிட்டிக்காகவும் போய் நிற்காதீங்க. அவங்க உங்க வாழ்க்கையில தேவையில்லை. ரொம்ப கிளியரா நான் சொல்லிட்டேன். ஆகஸ்ட்ல இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நான் வேற ஏதோ ரீடிங் பண்ண வேண்டியது, பட் இந்த மாதிரி ஒரு ரீடிங் பண்ணியே ஆகணும்னு எனக்கு வந்தனால திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் யூ. பார்த்துக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.